சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல மீனா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. பாட்டி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போமா? அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டாங்களா? இப்பதானே சாப்பாடு கொடுக்க வந்தேன்னு சொன்னீங்க. அதான் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன், சாப்பாடு கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டாங்க. ஓ சரிம்மா, அப்ப நீங்க கிளம்புங்க, நானும் பாட்டியும் இங்க தங்கிக்கிறோம். மீனா மீனா இரு, பால் குடிச்சியா? பாலா? நான் தூங்குறதுக்கு முன்னாடி பால்லாம் குடிக்கிறது இல்ல. ஐயோ, இது தூங்குறதுக்கான பால் இல்ல. அப்போ வேற எதுக்கு? இல்ல, அது வந்து அதாவது இவளை யார்கிட்ட குடிச்சியா இல்லையான்னு கேட்க சொன்னது? டம்ளர்ல ஊத்தி குடுக்க வேண்டியதானே? அது வந்து இந்த பாலை குடிச்சா நம்ம இப்போ ஏதாவது மிருகம் வருது, திருடன் வருவான், அப்ப வந்து நம்ம வந்து தூங்காம உட்கார்றதுக்காக குடிக்கிற பால், தூக்கம் வராம இருக்கும், அதுக்காக குடிக்கிற பால். நீங்க இரு, நான் எடுத்துட்டு வரேன். கடவுளே, இந்தா இது குடி. என்னத்த இது? என்ன யோசிக்கிற? குடி. குடிக்கலனா எப்படி நடக்கும்? அதாவது நீ குடிக்கலனா விலங்குகள் வரும், திருடன் வருவான். நீ கண்ணு முழிச்சு நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும்னா இத குடிக்கணும், குடிச்சே ஆகணும். கடகடன் குடி. குடிடா. சரிம்மா. பாட்டி எங்கம்மா? அந்த ரூம்ல. பாட்டி, அம்மா, அம்மா கதவு தரங்க. அம்மா கதவு தரங்கம்மா. அம்மா, அம்மா கதவு தரங்க. ஒருவேளை இவ பிளானா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டோம். அத்தை, அவங்க ரூமுக்குள்ளதான் போயிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள எப்படி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க? நடந்தாதானே அது நல்லது. நடக்குமா இல்லையான்னு காலையில கதவை திறந்தாதான் தெரியும். ரேவதி, எனக்கும் அவங்க மேல நம்பிக்கை இல்லதான். ஆனா அவங்க குடிச்சாங்க பாரு, அந்த பால் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நடக்க வேண்டியதை அது நல்லபடியா நடத்தி முடிச்சிரும். நடந்தா போதும் அத்தை. நீ சும்மா கவலைப்படாத. அடுத்த வருஷமே உன் மடியில ஒரு பேரனோ பேத்தியோ குதிச்சு விளையாடுதான் போகுது. நினைச்சேன் இதெல்லாம் ஓ பிளானா தான் இருக்கும்னு. செம்ம கேடிதான் போல இருக்கு. நீ உன் காரியத்தை சாதிக்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு என்னை தொக்கா தூக்கிட்டு வந்துட்டல. நீ நினைச்சது எதுவுமே கனவுல கூட நடக்காது. நான் என்ன நினைச்சேன்? நிறுத்துறி, இதுக்கு மேலே நடிக்காத. நீ என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இனிமே உன் ஆக்டிங் நான் நம்பவே மாட்டேன். ராம், நான் என்ன ஆக்ட் பண்ண? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? ஓ, ஒண்ணும் தெரியாது பாப்பா இல்ல நீ. இதெல்லாம் ஓ செட்டப் தானே? இதுவா? ராம், நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்? எல்லாம் என் சொத்த அடையத்தான். லவ் பண்ணும் போது ஏமாந்துட்டேன், உன் கழுத்துல தாலி கட்டும் போது ஏமாந்துட்டேன். ஆனா நீ என் கூட வாழ்ற வாழ்க்கையில நான் ஏமாற மாட்டேன். அது என்னைக்குமே நடக்காது. ஒழுங்கு மரியாதை கதவை தர, இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ராம், கதவை நான் பூட்டல, வெளிய வேற யாரோ பூட்டிருக்காங்க. யாரு பூட்டினது? எங்க அம்மா தானே. அம்மாவா? ஏய், எங்க அம்மாவும் நீயும் சேர்ந்து இந்த பிளான் பண்ணி எனக்கு நல்லா தெரியும்டி. விருப்பம் இல்லாதவரை அடையணும்னு நினைக்கிறது அசிங்கன்னு தோணல? ராம்,
கத்தாத. இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கோ உன் மனசுல? உன் விருப்பம் இல்லாம நான் உன்னை அடையணும்னு நினைக்கிறேனா? எங்க உன் மனசு தொட்டு சொல்லு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேனா இல்ல என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா? ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் தான் லவ் பண்ணோம். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உன் அப்பாவுக்கு நீ எப்போ சத்தியம் பண்ணி கொடுத்தியோ அப்பவே நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் ராம். அதுக்கப்புறம் கூட நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலைஞ்ச. அவ்வளோ ஏன் உன் அப்பா கிட்ட பேசுறேன்னு கூட சொன்னல. உன் அப்பா பார்த்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிறது முன்னாடி வரைக்கும் என்னதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னல.